ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் கிளாஸ் வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன் பார்த்தோம். அது வந்து லிங்கிங் ஸ்டெப். இந்த கிளாஸ் வந்து நம்ம கிரெப் சைக்கிள் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து கிரெப் சைக்கிளுக்கு வந்து எதுக்கு கிரெப் சைக்கிள்னு அதோட பேர் வந்துச்சுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஏன் அதுக்கு பேர் வந்துச்சுன்னா கிரெப்ஸ் ஹேண்ட்ஸ் கிரெப்ஸ் தான் இந்த சைக்கிளை கண்டுபிடிச்சாரு. ஸோ அதனால கிரெப் சைக்கிள்னு அதுக்கு பேர். சரிங்களா? அதே வந்து எங்க கண்டுபிடிச்சாரா ஃபிளைட் மசில்ஸ் ஆஃப் த பிஜியன். பிஜியன்னா அந்த டவ் பறவை இருக்குல்ல, அந்த பறவையோட மசில்ஸ்ல தான் இந்த கிரெப் சைக்கிள் கண்டுபிடிச்சாரு. அதே இன்னொரு பேர் வந்து பாருங்க, டிசிஏ சைக்கிள். டிசிஏ சைக்கிள்னா அதுதான் வந்து ஏன் டிசிஏ சரிக்குன்னா ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். ஏன்னா 3 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு. இதுலனா அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட். சிட்ரிக் ஆசிட்ல வந்து 3 கார்பாக்சிலிக் குரூப் இருக்கு, COOH. அதனால அது வந்து ட்ரை கார்பாக்சிலிக் ஆசிட் சைக்கிள். இன்னொரு பேர் வந்து சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். ஏன் அப்படின்னா சிட்ரிக் ஆசிட் தான் அதோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட், முதல்ல ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் சிட்ரிக் ஆசிட். ஸோ அதனால சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். இன்னொன்று உங்களுக்கு தெரியணும், எங்க நடக்குதுன்னு சொல்லிட்டு. எங்க நடக்குதுன்னா இட் இஸ் ஹேப்பனிங் இந்த மைட்டோகாண்ட்ரியல் மேட்ரிக்ஸ். மைட்டோகாண்ட்ரியாவோட மேட்ரிக்ஸ் உள்ள பகுதி இருக்குல்ல, அங்கதான் வந்து இந்த கிரெப் சைக்கிள் நடக்குது. சரிங்களா? இன்னொன்று வந்து என்னன்னா, ஒரு குளுக்கோஸ் வந்து கிரெப் சைக்கிள்ல 2 தடவை போகும். ஏன் அப்படின்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் பைருவேட் ஃபார்ம் ஆகுதுல, அதனால 2 டைம்ஸ் வந்து கிரெப் சைக்கிள்ல போகும். ஒரு தடவை ஒரு அசிடைல் கோயை போகும், இன்னொரு தடவை இன்னொரு அசிடைல் கோயை போகும். ஏன்னா அசிடைல் கோயை நம்ம லாஸ்டா ஃபார்ம் பண்ணல, அந்த அசிடைல். சரிங்களா? 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிடைல் கோயை 2 தடவை கிரெப் சைக்கிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிரெப் சைக்கிள் பார்க்கறதுக்கு முன்னாடி அதுக்குள்ள இருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் நம்ம பார்த்துக்கலாம். இதுக்கு வந்து ஒரு ட்ரிக் இருக்கு. என்னதுன்னா, கேன் ஐ கீப் செல்லிங் சப்ஸ்டன்சஸ் ஃபார் மணி ஆஃபீஸர். இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். கேன் ஐ கீப் செல்லிங் சப்ஸ்டன்ஸ் ஃபார் மணி ஆஃபீஸர். சிக்கு வந்து சிட்ரிக் ஆசிட், ஐக்கு வந்து ஐசோசிட்ரேட். சரிங்களா? கேக்கு வந்து ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட், எஸ் வந்து சக்சினைல் கோயே செல்லிங்க்கு வந்து, அண்ட் தென் சப்ஸ்டன்ஸ்க்கு வந்து சக்சினேட். சரிங்களா? இதே வந்து எஃப் வந்து ஃபியூமரேட். சரிங்களா? எம் ஃபார் மேலேட், தென் O ஃபார் ஆக்சாலோஅசிட்டேட். ஆக்சாலோஅசிட்டேட் தான் அசிடைல் கோயோட சேஞ்ச் ஆகி சிட்ரிக் ஆசிட் ஃபார்ம் ஆகுது. சரிங்களா? நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கேன் ஐ கீப் செல்லிங் சப்ஸ்டன்ஸ் ஃபார் மணி ஆஃபீஸர். இதை ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த கிளைக்கோலிஸோட ஸ்டெப்ஸ்ல வர காம்பவுண்ட்ஸ்ல உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம். அதனால கிளைக்கோலிஸ் சைக்கிள் நீங்க பாருங்க, கிரெப் சைக்கிள்ல வந்து 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிடைல் கோயே மேட்ரிக்ஸ்குள்ள வந்துருச்சு. சரிங்களா? மேட்ரிக்ஸ்குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் வந்து 4 கார்பன் மாலிகூல் அதோட ஜாயின் பண்ணி பாத்தீங்களா, 2 + 4 + 2 வந்து இது வந்து 2 கார்பன் மாலிகுலர் அசிடைல் கோயே ரெண்டும் சேர்ந்து 6 கார்பன் மாலிகுலா மாறுது. அதுதான் சிட்ரிக் ஆசிட் சைக்கிள். அதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் கிரெப் சைக்கிள். சிட்ரிக் ஆசிட்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஐசோசிட்ரிக் ஆசிட். ஐசோசிட்ரிக் ஆசிட்னா அதோட நெக்ஸ்ட் ஃபார்ம். அண்ட் தென் அதுவும் 6 கார்பன் மாலிகுல் தான். இதுவும் 6 கார்பன், இதுவும் 6 கார்பன். தேர்ட் ஸ்டெப் வந்து ஐசோசிட்ரிக் ஆசிட்ல இருந்து ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட். ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்னா என்ன? அது வந்து 5 கார்பன் மாலிகுல். பாத்தீங்கன்னா ஒரு கார்பன் ரெடியூஸ் ஆகும் பாருங்க. இங்க பாருங்க, இங்க வந்து இன்னொன்று நடக்குது. NADH2 வந்து நமக்கு வந்து ரெடியூஸ் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா ஆக்சிடேஷன் NADH2 நமக்கு கிடைக்குது. இது வந்து நம்ம லேட்டரா எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். நமக்கு வந்து ATP கிடைக்கும், 3 ATP கிடைக்கும். அண்ட் தென் வந்து கார்போஹைட்ரேட் CO2 பாருங்க, CO2வும் போகுது. CO2வும் போகுதுனால தான் கார்பன் வந்து ரெடியூஸ் ஆகுது. பாருங்களா, இங்க பாருங்க 5 கார்பன் மாலிகூல்ஸ். இந்த ஆல்ஃபா கீட்டோ குளூட்டரேட்ல இருந்து சக்சினைல் கோயை தான் நெக்ஸ்ட் ப்ராடக்ட் நெக்ஸ்ட் வருது. அங்கேயும் பாத்தீங்களா NADல NADH2 நமக்கு ஃபார்ம் ஆகுது. இங்கேயும் ஒரு கார்பன் ரெடியூஸ் ஆகுது. இது வந்து 4 கார்பன் மாலிகூல். பாத்தீங்களா, உங்களுக்கு புரியுதா? நீங்க CO2 இங்கேயும் ரெடியூஸ் ஆகும். இங்கெல்லாம் NADH2 வருதோ அங்கெல்லாம் CO2வோட இது வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் ப்ராசஸ் பாருங்க, சக்சினைல் கோயில இருந்து நமக்கு வந்து சக்சினேட் ஃபார்ம் ஆகுது. சக்சினேட் ஃபார்ம் ஆகிற ஸ்டெப்ல தான் நமக்கு வந்து ATP டைரக்டா கிடைக்கும். ATP டைரக்ட் வந்து நமக்கு வந்து GTP கிடைக்கும். GTP கிடைக்கிறதுனால இது பேர் வந்து சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரைலேஷன். அப்படின்னா என்னதுன்னா, டைரக்டா நம்ம எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினுக்கு போகாமலே நமக்கு வந்து ATP கிடைச்சதுன்னா அதான் சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரைலேஷன். சரிங்களா? இங்க இருந்து பாருங்க, இங்க இருந்து பாஸ்பேட் வந்து இங்க இருந்து எடுத்து சப்ஸ்ட்ரேட் கிட்ட இருந்து நம்ம பாஸ்பேட் எடுத்து நம்ம ATP ப்ரொடியூஸ் பண்ணனால சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரைலேஷன். அண்ட் சக்சினைல் கோயில இருந்து நமக்கு வந்து சக்சினேட் ஃபார்ம் ஆகிறனால அடுத்து சக்சினேட்ல இருந்து ஃபியூமரேட் தான் நெக்ஸ்ட் ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட். அதுக்கு நடுவில் நமக்கு இன்னொன்று கிடைக்கும், FADH2 கிடைக்கும். NADH2 மாதிரி FADH2லயும் அது ஒரு ப்ராடக்ட். அதுல இருந்தும் நமக்கு வந்து ATP கிடைக்கும். நமக்கு வந்து 2 ATP கிடைக்கும். சரிங்களா? ஃபியூமரேட்ல இருந்து மேலேட். சரிங்களா? மேலேட்ல இருந்து என்னது ஆக்சாலோஅசிட்டிக் ஆசிட் தான் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபார்ம்ல திருப்பி சைக்கிள் முடியுது. நான் சொன்னல NADH2 வந்து எங்கேயும் ஃபார்ம் ஆகுது. இங்க NADH2 ஃபார்ம் ஆகுதுன்னா நமக்கு இங்க என்ன ஆகும்? CO2வும் போகும். சரிங்களா? CO2 நமக்கு லாஸ் ஆகும். இங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் NADH2 ஃபார்ம் ஆகுது அங்கெல்லாம் CO2வும் போகும். சரிங்களா? NADH2 வந்து 3 இடத்துல ஃபார்ம் ஆகுது. 3 இடத்துல ஃபார்ம் ஆகுது. FADH2 வந்து ஒரு இடத்துல ஃபார்ம் ஆகுது. SLPனா சப்ஸ்ட்ரேட் லெவல் பாஸ்போரைலேஷன் ஒரு இடத்துல நடக்குது. சரிங்களா? அண்ட் தென் இது வந்து 2 அசிடைல் கோயில நான் சொன்னல, ஒரு அசிடைல் கோயை ஒரு தடவை போகும், இன்னொரு அசிடைல் கோயை இன்னொரு தடவை போகும். அதனால 2 அசிடைல் கோயை இருக்கனால 2 தடவை உள்ள
சரிங்களா? இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் உங்க எக்ஸாம்ல கேட்பாங்க எவ்வளோ ஏடிபி வந்து நம்ம கிரெப் சைக்கிள்லேருந்து கிடைச்சதுன்னு சொல்லி கேட்பாங்க. அது வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்க்கலாமா? ஒன்று வந்து நம்ம ஒரு சைக்கிள் நான் சொன்னல 2 தடவை வந்து அசிட்டைல் கோயே உள்ள போயிட்டு வரும். ஒரு தடவை ஒரு அசிட்டைல் கோவும், இன்னொரு தடவை வந்து இன்னொரு அசிட்டைல் கோயும். இங்க பாத்தீங்கன்னா ஒரு கிரெப் சைக்கிள் நடக்கும்போது ஒரு அசிட்டைல் கோயை உள்ள போக நடக்கும்னா 3 NADH2 ப்ரொடியூஸ் ஆகுதா? இங்க பாத்தீங்கன்னா 1 2 3 சரிங்களா? ஒரு FADH2 ப்ரொடியூஸ் ஆகுது இந்த இடத்துல 1 சரிங்களா? அண்ட் தென் டைரக்டா ஒரு இடத்துல ATP கிடைக்குது நமக்கு. அதனால இங்கே ஒரு இடத்துல மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா 3 NADH2ல இருந்து நமக்கு லேட்டரா எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர் போனோடனே நமக்கு வந்து 9 ATP கிடைக்கும். ஒரு NADH2ல வந்து 3 ATP. அதனால 3 NADH2ல இருந்து 3 into 3 9 ATP. and then ஒரு FADH2ல இருந்து அதுவும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின் போனதுக்கு அப்புறம் நமக்கு வந்து 2 ATP கிடைக்கும் சரிங்களா? அண்ட் தென் டைரக்டா நமக்கு ஒரு ATP கிடைக்குது. அதனால வந்து ஒரு ATP டோட்டலா வந்து 12 ATPs. இது வந்து ஒரு அசிட்டைல் கோயை உள்ள கிரெப் சைக்கிள் போனதுக்கு அப்புறம் நான் சொல்றேன். தென் இன்னொன்று 2 டர்ன்னா 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயை இருக்குல்ல, அதனால 2 அசிட்டைல் கோயை உள்ள போச்சுன்னா என்ன நடக்கும்? அதே வந்து மல்டிப்ளைட் பை 2 6 NADH2 கிடைக்கும் நமக்கு. தென் வந்து 2 FADH2 கிடைக்கும். தென் 2 டைரக்ட் ATP கிடைக்கும். இப்படி கிடைச்சதுன்னா நமக்கு வந்து டோட்டலா 24 ATPs நமக்கு இருக்கும். இப்போ யாராவது உங்களுக்கு கிரெப் சைக்கிள் எவ்வளோ ATPs நமக்கு கிடைக்கும்னு சொல்லி கேட்டாங்கன்னா 24 ATPs நமக்கு கிடைக்கும். அண்ட் தென் லிங்கிங் ஸ்டெப், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் லிங்கிங் ஸ்டெப், அது வந்து ஆக்சிடேட்டிவ் டீகார்பாக்சிலேஷன். அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அதுலேயும் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் அசிட்டைல் கோயா தானே கரெக்டா? அது 2 மாலிகூல்ஸ் தான் நம்ம பைருவிக் ஆசிட் வந்து அசிட்டைல் கோயா மாத்துறோம். அந்த 2 மாலிகூல் வந்து அதனால வந்து நமக்கு வந்து 2 NADH2. அதனால ஒரு மாலிகூல்ஸ் ஆஃப் NADH2 வந்து 3 ATP. அண்ட் தென் 2 மாலிகூல்ஸ் ஆஃப் NADH2னா 6 ATP. டோட்டலா லிங்கிங் ஸ்டெப்பையும் கிரெப் சைக்கிளையும் சேர்த்து நமக்கு எவ்வளோ ATP கிடைக்குதுன்னா 30 ATPs நமக்கு கிடைக்குது சரிங்களா? 30 ATPs. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின்.